தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, டெலிகிராமில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி மேலே ஒரு மெசேஜ் வரும். அதாவது கேப்ஷன் மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜ் ஃப்ரம் அப்படின்னு போட்டு நீங்கள் எந்த சேனல்லேருந்து அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணீங்களோ அந்த சேனல் வரும். ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணி இது இல்லாமல் பண்ணுறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் மிஸ் பண்ணால் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி இதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஏன் நம்ம இதை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, இன்னொரு சேனல்லேருந்து ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே காமிச்சிடும். ஸோ இது மூலயமா என்ன ஆகும்னா உங்கள் சேனலில் உள்ள ஆடியன்ஸை அதை கிளிக் பண்ணி அவங்க சேனலுக்குள்ளே போயிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் இதை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகேங்களா, நீங்கள் ஒரு மூவி சேனல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதை ஒரு பாட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இப்போ மேலே சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அட்டு போட்டு ஃபார்வேர்டட் ரிமூவர் ஸ்பேஸ் பாட் அப்படின்னு போடுங்க. ஃபஸ்ட்டே வரும். கீழே பாட் அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கீழே ஒரு மெசேஜ் வரும், ஸ்டார்ட் அப்படின்னு. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களோட நேம் போட்டு அண்டு இது எப்படி இது பண்ணணும் யூஸ் பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்டு இந்த பாட் ப்ரைவேட் சேனலுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் டெலிகிராமில் ஒரு சேனல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் பப்ளிக் சேனல் தான், அதனால் பப்ளிக் கொடுக்குறேன். ஸோ பப்ளிக் அந்த ப்ளூ கலர் ஐக்கான் இருக்கும். ஓகேங்களா, எங்களுக்குள்ளே பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா போதும் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் சேனல் ஆர் குரூப் வச்சுருந்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் சேனல் வச்சுருக்கவங்க மட்டும் கிடையாது, குரூப் வச்சுருந்தீங்கனாலும் இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆட் பாட் டு யுவர் சேனல் குரூப் அஸ் அட்மின். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை உங்களோட சேனலோட அட்மினாக நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது ப்ரொமோட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு உங்கள் சேனலுக்குள்ளே போய்க்குங்க. இப்போ நான் போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை அட்மினாக மாற்றணும். அதுக்கு ஆட் அட்மின் போய்க்குங்க. போயிட்டு அந்த பாட்டை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நேமில் போட்டு சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்தாச்சு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் நான் சொல்கிறத ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆல்ரெடி ஆஃபில் தான் இருக்கும். இன்வைட் இது ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ போஸ்ட் மெசேஜ், எடிட் மெசேஜ், டெலீட் மெசேஜ் ஆஃப் அதர்ஸ், இது 3 மட்டும் டிக்கில் இருந்தால் போதும். இப்போ டிக் பண்ணிடுங்க. கீழே பரவாயில்ல ப்ரொமோட்டர் டு அட்மின் காமிச்சிருச்சு. இல்லை, நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்புன்னு பார்க்கலாம். நான் அந்த பாட்டுக்குள்ளே போயிட்டேன். பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைப் ஹியர் அப்படின்னு போட்டு ஆட் அப்படின்னு போட்டு நம்மளோட சேனல் ஐடி ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு ஆட் ஐடி மூவி. ஓகேங்களா, ஸோ இது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட் அப்படின்னு எழுதிடணும், அதாவது டைப் பண்ணிடணும். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, டைப் பண்ணிவிட்டு அட்டு போட்டு நம்மளோட சேனலோட அந்த நேம் எழுதணும். ஓகேங்களா, அண்டு உங்கள் சேனல் எதை பற்றியோ அதை எழுதணும். மூவினா மூவி, டெக் சேனல் வச்சிங்கன்னா டெக், அதாவது டெலிகிராமில். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் எழுதிக்கணும். ஓகே, இந்த அட்டு போட்டு எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்களோட சேனலுக்குள்ளே போய்க்குங்க. போயிட்டு மேலே அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்வைட் லிங்க் இருக்கா, இதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இதே ப்ரைவேட் சேனலாக இருந்தாலும் இதே மெத்தட் தான். ஓகேங்களா, ஸோ நான் இது பண்ணிட்டேன். இப்போ மெசேஜில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை அட்மினாக ப்ரொமோட் பண்ணணும் உங்கள் சேனலில். ஓகேங்களா, முடிஞ்சாச்சு. இப்போ அது சொன்ன மாதிரி நம்ம சேனல் ஐடி இது பண்ணியாச்சு. இப்போ ஆட் அப்படின்னு டைப் பண்ணிடுவோம். சேனல் ஐடி, நம்ம சேனல் ஒரு மூவி சேனல். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்குன்னா மூவி அப்படின்னு போட்டுக்கிறேன், அதில் உள்ளபடியே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆட் சேனல் ஐடி மூவி. ஓகேங்களா, இப்போ டிக் இருக்கா, இதை கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, யுவர் சேனல் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த ஃபார்வேர்ட் ரிமூவர் இந்த பாட்டு ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாட்டுக்கு நம்ம அந்த ஃபைலில் ஷேர் பண்ணோம்னு வச்சுங்களே, ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேனலில் போஸ்ட் ஆயிரும். பட் இந்த மாதிரி ஃபார்வேர்டு மெசேஜ் அப்படின்னு போட்டு வராது. இப்போ நான் உங்களுக்கு இதே ஃபைலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நிறையா பேர் ஃபேக் அப்படின்னு சொல்லுவீங்களா, கண்டிப்பாக கிடையாது.
வீடியோவெல்லாம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ஒரு நன்றி. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ வந்து நான் சேனலில் போய்க்கிறேன். ஸோ இந்த வீடியோ தான் ஓகேங்களா. இப்போ வந்து ஷேர் பண்ணி நம்ம பாட்டுக்கு தான் ஷேர் பண்ணணும் ஓகேங்களா. இதாக்கு நம்ம பாட்டு கொடுத்துட்டேன். இங்கே வந்து பாருங்கள் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் ஆயிடுச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்வேர்டு மெசேஜ் வரல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக வந்து ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்வேர்டு மெசேஜ் வந்திருக்கு. பட் பாட்டுக்கு சென்ட் பண்ணிட்டு பண்ணும்போது வரல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம பாட்டில் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பாட் என்ன பண்ணுன்னா இந்த ஃபார்வேர்டு மெசேஜ் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சேனலில் வந்து சென்ட் பண்ணும் ஓகேங்களா. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சேனலில் உள்ள போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுறது ஓகேங்களா. உங்கள் சேனலில் நீங்கள் மூவி சேனல்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் வரும். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா.